சிந்து பைரவி ஆரம்பிச்ச 3வது நாளே கதையை ரொம்ப விறுவிறுன்னு கொண்டு போறாங்க. இதுவரைக்கும் எந்த சீரியல் ஹீரோயினும் பேசாத வார்த்தைகள்லாம் இன்னைக்கு சிந்து பேசுனாங்க. என்னெல்லாம் பேசுனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சிந்து போட்ட பிளான், போலி சாமியாரை கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி நிறுத்தலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அது காமெடியில போய் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பா போலி சாமியார்னு கண்டுபிடிச்சோன்ன பைரவி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. தாடி கலண்டு விழ சிந்துவை மாட்டி விடாம போலி சாமியார் தலை தெறிக்க ஓடிடுறாரு. இந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்துறாங்கம்மா, நம்ம தான் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு அவங்க அப்பா. சிவா வீடு ஃபுல்லா தீபம் ஏத்தி வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க காயத்ரியும் ஐஸ்வர்யாவும். சிவா அன்னபூர்ணிக்கு பிபி பிரஷர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த இசக்கி அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா உன்ன கூட இப்படி அவன் பார்த்தது கிடையாது, அன்னபூர்ணிய எப்படி பாக்குறான் பாரு அப்படின்னு கோத்து விடுறாரு. சிவாவோட அப்பா அதுக்கப்புறம் பத்திரிகையோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. என்னப்பா இப்பதானே பொண்ணு பாத்தீங்க, அதுக்குள்ள கல்யாண நாள் வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. பத்திரிகையை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆறுமுகம் பத்திரிகையை பார்த்து வெக்கப்படுறாரு. ஆனா மகாவும் இசக்கியும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும்டா. போன தடவை அந்த கல்யாணத்தை லாஸ்ட் மினிட்ல கலகம் பண்ணி நிறுத்தின மாதிரி இந்த கல்யாணத்தையும் கண்டிப்பா நிறுத்திடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அன்னபூர்ணி மகாவையும் கூப்பிட்டு பத்திரிகையை பார்க்க சொல்றாங்க. பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நாடகமாடுறாங்க. ஊரு ஃபுல்லா பிளெக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா பேனரை வைக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அந்த குட்டி பையன் சிந்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. பேனரை போட்டோ எடுக்கிறத தூரத்துல இருந்து சிந்து பாக்குறாங்க. சிந்து வர்றதுக்குள்ள சிவா கிளம்பிடுறாரு. பேனரை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க சிந்து. வந்த கோவத்துக்கு கையில இருக்கிற கல் எடுத்து ஆறுமுகம் மூஞ்சிலேயே அடிச்சு மூஞ்சிய ஓட்டையாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் வீட்டுல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாவே பொட்டு வச்சு அந்த பந்தக்காலை நட்டு முடிக்கிறாங்க. எப்பவும் போல இவங்க 2 பேரும் தான் காண்டிலேயே சுத்திட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி சிவா கிட்ட, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஊரறிய உலகறிய இந்த கல்யாணம் சூப்பரா நடந்து முடியணும்னு அன்னபூர்ணி ஃபீல் பண்றாங்க. சிவாவும் அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிந்து சிவாவை பார்க்க வர்றாங்க. பேனரை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சிந்து. பேனர் வச்சுட்டா இந்த கல்யாணம் நடந்துருமா? இந்த கல்யாணம் குறிச்ச நேரத்துல குறிச்ச நாள்ல கண்டிப்பா நடக்கும். ஆனா ஆறுமுகம் என் கழுத்துல தாலி கட்ட மாட்டான், நீ தான் தாலி கட்டுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு சிவா. எனக்கு தாலி கட்டுனா அது நீ மட்டும்தான் கட்டணும், வேற யாரும் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறாங்க. அப்படி என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஆறுமுகமும் ஒவ்வொரு தெருவா போய் பிளெக்ஸ் வைக்கிறாரு. அந்த பேனரை பார்த்துட்டு ஜோடி பொருத்தம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இந்துவை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. ஆனா இன்னொருத்தி இருக்காளே, அவளை கட்டிக்க போறவெல்லாம் ரொம்ப பாவம், சன்னியாசியாதான் சுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கரெக்டா அங்க வந்துடுறாங்க பைரவி. பிளெக்ஸ் அவங்க மேல விழுந்து கீழே வேற விழுந்துடுறாங்க. கைப்பிடிச்சு தூக்கி விடுறாரு ஆறுமுகம். அதுக்கப்புறம், ஏண்டாடி ஒழுங்கா ஆணி அடிக்க சொன்னேன்ல, அடிக்கவே இல்லையா? நல்ல வேலை பிளெக்ஸுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பைரவி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, எனக்கு அடிப்படலையான்னு கேட்காம பிளெக்ஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு மனசுக்குள்ள, இருங்க கார்பரேஷனை கூப்பிட்டு எல்லா பிளெக்ஸையும் கழட்ட வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. நல்ல வேலை இவளுக்கு அடிப்படலை, இல்லாட்டி பெரிய பிரச்சனையா பண்ணிருப்பான்னு நினைக்கிறாரு ஆறுமுகம். இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. சிந்துக்கும் ஆறுமுகத்துக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஆறுமுகம் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சிந்து ஒவ்வொரு தடவையும் சிவாவையே பார்த்துட்டு இருக்காங்க. பத்தாக்குறைக்கு ஸ்னேகா வேற சிவா பக்கத்திலேயே நின்னு அடுத்த கல்யாணம் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரியே ஒட்டி வரிசை நிக்கிறாங்க. நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்து முடியுது. சிவாக்கு இருந்தாலும் சிந்து பேசினதெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. என்ன நடக்க போதோங்கிற பயமும் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் தனியா சிந்து சிவாவை பார்த்து திருமண வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாரு சிவா. ஆமா, நாளை காலையில என் கழுத்துல நீதான தாலி கட்ட போற அப்படின்னு சொல்றாங்க சிந்து. கதையை நல்லா விறுவிறுன்னு தான் கொண்டு போறாங்க. எப்படி இவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.